ஹாய், நான் உங்க சௌந்தர்யா. இது உங்கள் கலக்கல் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினிமா நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கபாலி படத்தை பத்தி. கபாலி படத்தோடைய ப்ரொடியூசர், அதாவது கலைப்புலி எஸ் தானு பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல ஒரு மனு ஒன்று வச்சிருக்காரு. அந்த மனுவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்பெல்லாம் சீக்கிரமா வெளிவர படங்கள்லாம் இணையதளத்தின் மூலமா வெளிவந்து அதுக்கப்புறம் திருட்டு விசிடியா வெளிவருது. இதனால அந்த படத்தை பல கோடி ரூபாய் போட்டு எடுத்த தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நஷ்டம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இணையதள சேவை உரிமம் நிறுவனம் பாத்தீங்கன்னா 169 இருக்கு. அதுல இருக்க எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை மிஸ்யூஸ் பண்றாங்க. அதாவது பல லட்சம் ரூபாய் அவங்களுக்கு சட்டவிரோதமா போகுது. அது மட்டும் இல்லாம மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இவங்க 2 பேரும் சேர்ந்து கடுமையான தண்டனை, அதாவது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும்தான் இந்த திருட்டு விசிறியை ஒழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த திருட்டு விசிறியை ஒழிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களுடைய உரிமத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கபாலி படத்தை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கபாலி படத்தை யாராவது ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல்லயே வெளியிடுறாங்களோ, அப்படி இல்லைன்னா திருட்டு விசிறியா இணையதளத்துல வெளிவந்தாலும் அந்த இணையதளத்துடைய சேவை உரிமத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட சொல்லியிருக்காரு. இது குறித்து இந்த மனு நீதிபதி கிருபாகரன் பாத்தீங்கன்னா இன்று மாலை அந்த மனுவுக்கான உத்தரவை சொல்ல போறாரு. இதை தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கலக்கல் சினிமா.